ஸோ இன்றைக்கி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து 1000-2000 லைன் கோடிங்கை ஒரே ப்ரோக்ராமாக தொடர்ந்து எழுதிட்டாங்கன்னா, ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் கோடிங்கை பிளாக்காக வந்து பிரித்து வச்சுக்கிட்டா வந்து ஈஸியாக இருக்கும் அப்டேட் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ ஃபங்க்ஷன்றது வந்து பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம தனித்தனியாக பிளாக்காக வந்து பிரித்து வச்சுருந்தாலும் அது வந்து ரன் ஆகாது. ஸோ எப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுமா, அதை வந்து எப்போ அந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்லி நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ரன் ஆகும். அதுக்கடுத்து இது வந்து ஹைடிங் ரிடண்டன்சி. ஸோ ரிடண்டன்சியை வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னா, ஒரு பிளாக்காக கோடிங்கை வந்து பிரித்து வச்சிட்டோம்ல, ஸோ அதே கோடிங் தான் இன்னொருத்தவங்களுக்கும் வந்து தேவைப்படுதுன்னா அவங்களும் திரும்ப வந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனை மட்டும் வந்து கால் பண்ணிக்கிட்டா வந்து போதும். ஸோ வந்து மல்டிபிள்ஸ் எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் வந்து நம்ம வந்து கால் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ திரும்ப திரும்ப வந்து எழுத தேவையில்லை. அதான் சொல்லியிருப்பாங்க, ஃபங்க்ஷனை வந்து அலோவ் பண்ணுது. இந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து எத்தனை டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து திரும்ப திரும்ப வந்து ரிட்டன் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதனால் வந்து ரெப்படிஷன் வந்து குறையுது. ஸோ குறையிறனால மெமரி வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இது வந்து ஹைட் பண்ணுது ரிடண்டன்சி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஹைடிங் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ மேலே சொன்னோம்ல, ஸோ லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை இது வந்து ஸ்மாலராக பிரிக்குது. அதுவும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து சப் ப்ராப்ளம்ஸாக மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸாக வந்து பிரித்து வச்சுக்கிறது. ஸோ இதனால் வந்து ஒரு ப்ரோக்ராமர் வந்து அட் அ டைமில் ஒரே வந்து ஒரு பாட்டை மட்டும் அட் அ டைமில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஓவர்வெல்ம்டாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹைடிங் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதுக்கடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அதாவது லைப்ரரி ஃபங்க்ஷன், அது வந்து பில்டின், இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். ஸோ லைப்ரரி ஃபங்க்ஷன், அது வந்து பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லாட்டி வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ பில்டின் ஃபங்க்ஷன் அது வந்து ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா, பில்டின் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் தான் ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னன்னா, ஸோ இதை வந்து ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறப்பே இந்த ஃபங்க்ஷன்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ பிரிண்ட்டுன்னு சொன்னால் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணு, இன்புட்னா வந்து ரன் டைமில் இன்புட்டை வாங்க அப்படின்ற அதுக்கான கோடிங்லாம் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிடுறக்கப்பே வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும், மாடிஃபை முடியும். ஸோ பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் மாற்ற முடியுமா? முடியாது. அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே நம்மளால் யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு பேர் தான் ஸோ பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். அதே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அடிக்கடி தேவைப்படுதுன்னா, ஸோ எனக்கு தகுந்த மாதிரி நான் எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தேவைன்னா வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதோட சின்டாக்ஸ் வந்து டெஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து கொடுக்கணும். டெஃப் அப்படின்னு கொடுத்து எந்த ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இப்படி வந்து ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டாலும் அது வந்து என்னது ரன் ஆகாது. அந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்லி எப்போ வந்து நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து டெஃப் ஃபங்க்ஷனோட நேம் வந்து சாம்பிள் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட்னு டெஸ்டின்னு எழுதி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுமா? இல்லை. ஸோ எப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் சாம்பிள் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோமோ அப்போ தான் உள்ளே போயிட்டு டெஸ்டிங் அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் இப்படி இது மாதிரி தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, பேராமீட்டர் பாசிங் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து யூனிவர்சிட்டி கொஷினில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேட்காங்களா, ஸோ பேராமீட்டர் பாசிங் இன் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்களா, இதுதான். ஸோ அதுக்கடுத்து இந்த பேராமீட்டர் பாசிங்குள்ளே தான் வந்து இப்போ ஹைடிங் ரெடண்டன்சி பார்த்தியாச்சு, காம்ப்ளெக்சிட்டி பார்த்தாச்சு, இதுக்குள்ளே தான் பேராமீட்டர் என்ன ஆர்குமெண்ட் வச்சு இதுக்குள்ளே தான். ஸோ இந்த பேராமீட்டர் பாசிங்குள்ளே தான் இது இருக்குது. ஃபார்மல் ஆர்குமெண்ட்னா என்ன, ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, ஸோ நேம்டு ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் இந்த பேராமீட்டர் பாசிங்குள்ளே தான் வந்து வருது. ஓகேவா? ஸோ பேராமீட்டர் பாசிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸை வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணலாம். இதை வந்து 2 டைப்ஸில் வந்து ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து நேம்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இது பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதுறேன், ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். அதில் வந்து A, B அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ A, Bயில் சம் ஈக்குவல் டு A + B, ரெண்டு ஏக்கும் பிக்கும் வந்து வேல்யூ வாங்கணும். அந்த வேல்யூ வாங்கி ஆட் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ வந்து ஏ சம் பண்ணுறதுக்கான வேல்யூ நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை. இன்னொரு இடத்துலேருந்து கொடுத்தா தான் வந்து நம்ம இது வந்து ரன் ஆகும். இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதி வச்சாலும் ரன் ஆகுது, அதை கால் பண்ணுறப்ப தான் ரன் ஆகும். அப்போ வந்து இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. பிரிண்ட்டில் த சம் இஸ் அப்படின்ட்டு இருக்கா, இந்த சம்முன்ற ஆடுன்னு இருக்குன்னா அப்போ ஆடுக்கு அங்கே போகும். ஆடுன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்கே போயிடுச்சா, இங்கே இருக்க 5ன்ற வேல்யூ இங்கே ஏவுக்கு அசைன் ஆகும், இந்த 6ன்ற வேல்யூ இங்கே பிக்கு வந்து அசைன் ஆகும். இதுதான் இந்த ஆடுன்றது
இது கால் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் காலிங். இது பேர் ஃபங்க்ஷன் காலிங். இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து கால் பண்ணி இது வந்து ரன் ஆகும். அப்படி கால் பண்ணுறப்ப இந்த ஆர்குமெண்ட்ஸ் பேர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் வேல்யூ கொடுத்தா தான் அந்த இதில் இருக்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அப்போ நான் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறவங்க தான் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ வந்து ஏக்கு வந்து 5 வந்து அசைன் ஆயிரும், 6க்கு பி அசைன் ஆயிரும். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி ஆட் பண்ணினா 5 + 6 = 11 அப்படின்னு வருது. அப்போ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ன்றது என்னன்னா, ஸோ வேல்யூ அது ஃபங்க்ஷன் காலிங் அப்போ ஸோ வேல்யூவை பாஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அதே அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, இங்கேருந்து வேல்யூவை இங்கே போய் ரிசீவ் பண்ணுறாங்கல்ல, ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்க இந்த வேரியபிள் வந்து வேல்யூவை வந்து ரிசீவ் பண்ணுதா, இங்கேருந்து இங்கே வந்து ரிசீவ் பண்ணுதா. ஸோ அந்த ரிசீவ் பண்ணுற வேல்யூஸ் பேர் தான் வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறப்ப வேல்யூவை வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு வந்து கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ கொடுக்குறவங்க வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ், அதை வாங்குறவங்க வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். அதுதான் வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு அசைன் ஆகும், செகண்டில் இருக்க வேல்யூ செகண்டுக்கு வந்து அசைன் ஆகும். அதை தான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னால் அதுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு அசைன் ஆகிடும், செகண்ட் பொசிஷனில் இருக்குது செகண்டுக்கு அது அசைன் ஆகிடும். அதுதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ்டு இந்த ஆர்டர் ஆஃப் பேராமீட்டர். ஆர்டரில் தான் வந்து அசைன் ஆகும் வேல்யூ அந்த ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இன்னொரு ஆர்குமெண்ட்ஸ் என்னது இருக்குன்னா, ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா, ஸோ நேம்டு ஆர்குமெண்ட்ஸ். செகண்ட் ஒன்று வந்து நேம்டு ஆர்குமெண்ட்ஸ். அதே ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்கேன். அங்கே என்னென்னா இதில் வந்து இப்போ வந்து மாற்றி வேணால் கூட கொடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து நேமுக்கு இப்போ அங்கே வந்து சும்மா வேல்யூவை டேரெக்டாக வந்து பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக 5 வந்து ஏக்கு போ, 6 வந்து பிக்கு போ அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். அங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஏவுக்கு எடுத்துக்கிறோம், செகண்டில் தான் ஆட்டோமேட்டிக்காக பியில். இங்கே வந்து அப்படி இல்லை, நான் வந்து மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இங்கே மாற்றி கூட வந்து கொடுத்துக்கலாம். இங்கே ஏபின்னு இருந்துச்சுன்னா இங்கே நான் பிஏன்னு கூட கொடுத்துக்கலாம். ஆனால் அதோட பேரை சொல்லி அவங்களுக்கு போய் இதை கொடு அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து பிக்கு போய் 6 கொடு, ஏவுக்கு போய் 5 கொடு அப்படின்ட்டு வந்து நேமை சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறதுனால பேர் தான் இதை வந்து நேம்டு ஆர்குமெண்ட்ஸ். இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸை வந்து எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னா வித் நேம்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. எந்த பேர் சொல்லி இவங்களுக்கு இந்த வேல்யூவை கொடு, இந்த வேல்யூக்கும் இது கொடுப்போம். ஆனாலும் ஆர்டராக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆர்டர் இல்லாமல் கூட வந்து கொடுக்கலாம். அதை தான் சொல்லியிருப்பாங்க. அலோவிங் யூ டு இக்னோர் த ஆர்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து நேம்டு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா. அதுக்கடுத்து லோக்கல் ஸ்கோப்னா வேரியபிளில் லோக்கல் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து A = 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா ஒரு வேரியபிளை A = 10 டிஃபைன் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிளை ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அக்சஸ் பண்ண முடியுமா, அப்படி வந்து இல்லை. எந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் வி ஹாவ் டு டிக்ளேர் அ வேரியபிள். அதில் தான் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்குது. ஸோ ஒன்று இஸ் அ லோக்கல் வேரியபிள், இன்னொன்று வந்து என்னென்னா குளோபல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னால் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுற வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ வந்து இந்த பாருங்கள், இப்போ வந்து இதான ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுற வேரியபிள் வந்து லோக்கல் வேரியபிள். அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் அந்த வேல்யூ யூஸ் பண்ண முடியும். அந்த லோக்கல் வேரியபிளை அந்த இன்சைடு த ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியாது. அந்த வேரியபிள் பேர் லோக்கல் வேரியபிள். அதே வந்து குளோபல் வேரியபிள்னா என்னென்னா அவுட் சைடு த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து டிஃபைன் பண்ணுற வேரியபிள் பேர் தான் வந்து குளோபல் வேரியபிள். அதை வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். குளோபல் வேரியபிள்ஸ் கேன் பி அக்சஸ் த்ரூ அவுட் த ப்ரோக்ராமில் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அவங்க ஃபுல்லாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து என்னதுன்னா குளோபல் வேரியபிள். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும், ஃபங்க்ஷனே டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாலும் ரன் ஆகாது. அதை வந்து கால் பண்ணுறப்ப தான் என்ன, ஃபஸ்ட்டு வந்து A = 50 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷன் காலிங். அப்போ ஃபங்க்ஷன்ன்றது இங்கே போயிட்டு ஏவோட வேல்யூ 10 இருக்குது. அதுக்கடுத்து ரீட் பண்ணிட்டு இங்கே வந்து வேல்யூ இன்சைட் த ஃபங்க்ஷன் A வந்து 10 வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். அதுக்கடுத்து இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். வேல்யூ அவுட் சைடு த ஃபங்க்ஷன் அப்படின்னா அவுட் சைடில் டிஃபைன் பண்ண இந்த வேல்யூ தான் வரும். ஸோ இந்த வேல்யூ இங்கே வராது, இங்கே அவுட் சைடு குளோபலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அந்த வேல்யூ தான் இதுக்கு வந்து அசைன் ஆகும். இதுதான் வந்து குளோபல் வேரியபிள். அதுக்கடுத்து ஸோ இது சிலபஸில் கொடுத்துருந்தாங்க ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டால் எழுதிங்க, ஒன்றும் இல்லை. ஸோ 2-3 ஃபங்க்ஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வர்ற அவுட்புட்டை தூக்கிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டை கொடுப்பாங்க. இப்போ வந்து ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, x+2. அதுக்கடுத்து இங்கே ஒரு மல்டிப்ளைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, x*2. ஃபங்க்ஷன் காம்போசிஷன்னா
இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை, அதுக்கடுத்து ஆட் பண்ணுறதோட ரிசல்ட் தானே மல்டிப்ளை பண்ணணும். அதனால் ஆட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இந்த 5 வந்து இங்கே போகும். 5 இங்கே போனோடனே 5 + 2 வந்து 7. 7ன்றது வந்து இங்கே மல்டிப்ளை இங்கே வந்து வந்துருமா 7ன்ட்டு. இப்போ மல்டிப்ளை ஆஃப் 7ன்னா இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 7 வரும். அப்போ வந்து 7 * 2 = 14. இதுதான் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் காம்போசிஷன். 2 மார்க்கில் கேட்டால் இல்லை வந்து காமனாக ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாலும் எழுதணும். இவ்வளோ தான் வந்து ஃபங்க்ஷன்.